ஹலோ ஆல். 78th இண்டிபெண்டன்ஸ் டே விஷஸ் டு எவ்ரி இந்தியன். 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும். இன்னைக்கு டாபிக் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கொல்கத்தா டாக்டரோட ரேப் அண்ட் மர்டர் கேஸ். பர்சனலாக எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் மருத்துவருடைய மரணம் இவ்வளோ கோரமாக இருக்கணுமா? அதை நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு பேசுகிறோமே அப்படின்னு நினைக்கும்போது பர்சனலாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி குற்றங்கள் குறையணும்னா தண்டனை அதிகமாக்கப்படணும். சரிங்களா? சட்ட திட்டங்கள் சீர்படுத்தப்படணும். அதுதான் ஃபர்ஸ்ட்டு விஷயம் இங்கே. பட் அது கண்டிப்பாக கவர்மெண்ட் கையில் எடுத்து பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரியான குற்றங்கள் குறையும். எடிட்டோரியல் சைடில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, பப்ளிக்கோடைய கோபத்துக்கு ஆளாகிறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஸோ எப்படி இருந்த போதிலும் அந்த ஒரு உயிர் ஒரு கோரமான முறையில் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்காக நம்ம கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்குவோம். அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி வேண்டிப்போம். நெக்ஸ்ட் ஒன், இல்லூஷரி பிளிப் ஆன் இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ரீசெண்ட் டைம்ஸில் இந்த டைம் குறைஞ்சிருந்தாலுமே மக்களுக்கு அது ஏற்படுத்தின தாக்கம் இன்னும் மாறவில்லை. சரிங்களா? ஸோ அது ஹைலி இம்பேக்ட் ஆகியிருந்தாலுமே இப்போ ரீசெண்டாக அது ஓரளவுக்கு ஒரு சீர்நிலையில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. அதாவது ஜூலையில் இந்தியாவோட ரிட்டைல் ப்ரைஸ் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, எவ்வளோ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா 3.54% இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. ஆனால் அது ஜூனில் 5.1% அதிகமாக இருந்துச்சு. ஸோ சற்றே குறைந்து 5.1லேருந்து 3.54க்கு வந்தது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. அதே மாதிரி 3 இயர்ஸாகவே ஃபுட் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அதிகமான ஒரு எண்ணிக்கையில் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஆனால் 13 மாதமாக இல்லாமல் ஃபுட் இன்ஃப்ளேஷன் இப்போ 5.4%ஆக குறைஞ்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயமாக பார்க்குறாங்க. ஆகஸ்ட் 2019 எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்ஃப்ளேஷன் ஆஸ் பர் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஆர்பிஐயோடைய மீடியன் இன்ஃப்ளேஷன் ரேட்டான 4%ஓட அலைன் ஆகவே இல்லை. பட் இந்த டைம் அது அலைன் ஆகிருக்கு. அந்த 4%க்கு அலைன் ஆனதை ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நோட்டில் பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஸோ மூவிங் டுவர்ட்ஸ் எக்ஸசஸ் அப்படிங்கிறது டூ மச் ஆஃப் சம்திங் தான் எக்ஸசஸ். சரிங்களா? யூஸ்வலான ஒரு நிலையில் இல்லாமல் அதிகப்படியாக இருக்கிறது தான் எக்ஸசஸ்ன்னு சொல்லுவோம். எக்ரீஜியஸ் அப்படிங்கிறது ரொம்ப பேடாக ஷாக்கிங்கான விஷயம். அதே மாதிரி ரிமார்க்கபிளி குட். ரிமார்க்கபிள் அப்படின்னா ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு விஷயத்தை ரிமார்க்கபிள்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு ஒர்த்தி ஆஃப் அட்டென்ஷன். சரிங்களா? இது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு அட்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதையுமே ரிமார்க்கபிள்னு சொல்லுவோம். ஸோ 2 மீனிங் இருக்குது. பேடாக ஷாக்கிங்கான ஒரு விஷயம். செகண்ட் திங் ஒரு சர்ப்ரைஸாகவோ இல்லை ஒர்த்தி ஆஃப் அட்டென்ஷனோ அதையும் எக்ரீஜியஸ்ன்னு சொல்லுவோம். ஹேவன் அப்படிங்கிறது சேஃப்டியான ஒரு பிளேஸ், புகலிடம். ரெஃப்யூஜின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஹேவன். டேஸ்டர்ட்லி அப்படின்னா ரொம்ப க்ரூயலாக ஈவலாக இருக்கிறது, விக்கடாக இருக்கிறது தான் டேஸ்டர்ட்லி. பிரேசன் அப்படிங்கிறது ஒரு தயக்கமே இல்லாமல் எந்த விஷயத்தையும் செய்யக்கூடியவங்க, நாணமற்ற, வித்தவுட் எம்ப்ராஸ்மெண்ட்டே இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணுறது தான் பிரேசன். சப்போஸ்லி அப்படின்னா ஒரு மக்களுடைய பிலீஃபாக இருக்கும் இல்லையா, மக்கள் என்ன நினைக்கிறாங்கங்கிற ஒரு பிலீஃப் கூறப்படும்னு சொல்லுவோம், அதுதான் சப்போஸ்லி. கன்ஃபைன்ஸ் அப்படின்னா ஒன்றினுடைய லிமிட். சரிங்களா? லிமிட் பண்ணுறது, ஒரு விஷயத்தை லிமிட் பண்ணுறது தான் கன்ஃபைன்ஸ். கார்னர் அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணிக்கிறது, கேதர் பண்ணிக்கிறது தான் கார்னர். பீஸ்ட்னா ஒரு பெரிய விலங்கு, லார்ஜ் அனிமல் தான் பீஸ்ட். காஜ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோ ஒரு கால்குலேஷனோ ஒரு கெஸ் பண்ணுவோம் இல்லையா, இப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு கெஸ் இருக்கும், அதுதான் காஜ். இன்னொரு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் மெஷர் பண்ணுறதையும் நம்ம காஜ்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆகட்டும், ஒரு கால்குலேஷன் ஆகட்டும், நம்ம கெஸ் பண்ணுறது காஜ்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ஒன்று மெஷர் பண்ணுறதையுமே காஜ்னு சொல்கிறோம். ஸ்லெயின் அப்படிங்கிறது வைலண்ட்டாக கில் பண்ணி மர்டர் பண்ணுறது தான் ஸ்லெயின். இண்டீட்னா ரொம்ப ரியலாக சர்டைனாக நிச்சயமாக இருக்கிறத நம்ம இண்டீட்னு சொல்லுவோம். அதே மாதிரி அதனுடைய குவாலிட்டியை எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு வெரி மச் இண்டீட்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது நிச்சயமாக அப்படின்னு சொல்கிறத அந்த குவாலிட்டியை எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதையும் நம்ம இண்டீட்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ நிச்சயமாக உண்மையாக இருக்கிறது தான் இண்டீட். பிளாட்டன்ட் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக ஆப்வியஸாக இருக்கிறது தான் பிளாட்டன்ட். வில்ஃபுல் கவரப் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, ஒரு அன்பிளசண்ட்டாக இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸை மறைக்கிறது. சரிங்களா? இல்லீகலான விஷயத்தை சீக்ரெட்டாக ஹிடனாக வச்சுக்கிறது தான் வில்ஃபுல் கவரப். லாப்சஸ் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டைமில் ஒரு சில விஷயங்கள் நம்ம மறந்துருப்போம் இல்லையா, இடைமறதின்னு சொல்லுவோம், அதுதான் லாப்சஸ். இன்னொரு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 திங்ஸ் ஒரே டைமில் நடக்கிறதையும் நம்ம லாப்சஸ்ன்னு சொல்லுவோம்.
இன்டிக்னன்ட் அப்படின்னா ரொம்ப ஷாக்டாக ஆங்க்ரியாக இருக்கும் ஒரு விஷயம் வந்து, சரிங்களா? நமக்கு அது பிடிக்காது, நம்மளால் அதை வந்து ஒத்துக்க முடியாது, அதுதான் வந்து இன்டிக்னன்ட். அட்வர்ஸ் அப்படிங்கிறது அன்ஃபேவரான ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஈவெண்ட் தான் வந்து அட்வர்ஸ்ன்னு சொல்லுவோம், சரிங்களா? ஒருத்தங்களுக்கு அது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும், அதுதான் வந்து அட்வர்ஸ். க்யூரிங் அப்படிங்கிறது ஒரு டேமேஜ் ஏற்படுத்துறது, ஒரு சுச்சுவேஷனுக்கோ ஒரு அக்ரிமெண்ட்டுக்கோ ஒரு ஈவெண்ட்டுக்கோ ஸ்பாயில் பண்ணுறது, டேமேஜ் ஏற்படுத்துறது தான் வந்து க்யூரிங். க்யூர்னா ஸ்ட்ரேஞ்சாக இருக்கிறது. பிட்ச் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஒரு ஸ்பெஷல் ஏரியா இருக்கும் ஒரு கிரவுண்டில், ஸ்போர்ட்ஸ்க்கு அதை வந்து பயன்படுத்திக்குவாங்க, அதை பிட்ச்னு சொல்லுவாங்க. இன்னொரு மீனிங் ஸ்ட்ரென்த்தும் லெவல் வந்து ஒரு ஆக்டிவிட்டியோ ஒரு ஃபீல்ட்லையோ எப்படி இருக்கோ அதுதான் வந்து பிட்ச். நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அல்லது லெவல் வந்து ஒரு ஃபீல்டில் ஒரு ஆக்டிவிட்டியில் எப்படி இருக்கோ அதுதான் பிட்ச். ப்ரோஆக்டிவ்லி அப்படின்னா ரெஸ்பாண்ட் பண்ணுறது, சரிங்களா? அதாவது ஒரு ஆக்ஷன் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் எடுத்து ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனுக்கு கண்ட்ரோல் எடுத்து அது நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அதை கட்டுப்படுத்துகிறது தான் ப்ரோஆக்டிவ்லி. அதாவது ஒரு சுச்சுவேஷனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு பண்ணுறோம் இல்லையா, அதுதான் ப்ரோஆக்டிவ்லி. டிட்டரண்ட்னா தடை. இல்லூஷரி அப்படிங்கிறது உண்மை கிடையாது, நாட் ரியல் தான் வந்து இல்லூஷரி. பிளிப் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, ஒரு தற்காலிக பிரச்சனையை பிளிப்புன்னு சொல்லுவோம். இன்னொரு மீனிங் பார்த்தீங்கன்னா, ஒரு லைட் வந்து ஃப்ளாஷ் ஆகுது இல்லையா ஸ்க்ரீனில், அதாவது ஒரு கருவியின் மூலியமாக ஒரு ஃப்ளாஷ் ஆகும் ஒரு ஸ்க்ரீனில், அதை வந்து நம்ம பிளிப்புன்னு சொல்லுவோம். ஸ்டேட்டஸ் கியூ அப்படிங்கிறது கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, கரண்ட்டாக அதனுடைய ஸ்டேட் என்ன அப்படிங்கிறது தான் ஸ்டேட்டஸ் கியூ. ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்படின்னா புள்ளியியல் விவரம். ஹூப்பிங் அப்படிங்கிறது ரொம்ப லார்ஜாக ஹியூஜாக இருக்கிறது தான் வந்து ஹூப்பிங். நெக்ஸ்ட் ஒன் ரிப்ரீவ் அப்படின்னா டிலே பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது ஒருத்தவங்களுடைய பனிஷ்மெண்ட்டை, அது ஒரு மீனிங் இருக்குது. செகண்ட் மீனிங் ஒரு டெம்ப்ரவரி ரிலீஃப் கொடுப்போம் இல்லையா, ஒரு ட்ரபிள்ல இருந்து ஒரு டெம்ப்ரவரி ரிலீஃப் கொடுக்குறதையும் நம்ம வந்து ரிப்ரீவ்னு சொல்கிறோம். ஸ்பர்ட்டட் அப்படிங்கிறது ரஷ் அவுட் குயிக்லி, வேகமாக வருது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் ஸ்பர்ட்டட் அப்படின்னா பிளட் வந்து பீறிட்டு வருது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க. இன்னொரு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா சடனாக வந்து உங்களுடைய எஃபோர்ட்டோ ஸ்பீடோ இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அதையுமே வந்து நம்ம வந்து ஸ்பர்ட்டட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்பேட் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, ஒரு நிறைய விஷயம் ஒரே டைமில் நடக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வெள்ளம் எடுத்துக்கலாம், வெள்ளமும் வந்து நிறையா விஷயம் வந்து ஒரே டைமில் நடக்கும் இல்லையா, தண்ணி வந்து சேர்ந்து உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி பல ஈவெண்ட்ஸ், நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து ஒரே டைமில் நடக்கிறது தான் வந்து ஸ்பேட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் கிராம்பிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து இன்ஹிபிட் பண்ணுறது, ப்ரிவெண்ட் பண்ணுறது, தடை ஏற்படுத்துகிறது தான் வந்து கிராம்பிங்னு சொல்லுவோம். அதே மாதிரி தசைப்பிடிப்பு, அதாவது சுளுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்ப்ரெயினுமே வந்து கிராம்பிங் தான். ஸோ 2 மீனிங் இருக்குது, சுளுக்கு தசைப்பிடிப்பு அப்படி விஷயத்தை வந்து கிராம்பிங்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு தடை ஏற்படுத்துதல், இம்பீடு பண்ணுறது, அதை வந்து பார்த்திங்கன்னா இன்ஹிபிட் பண்ணுறது, ப்ரிவெண்ட் பண்ணுறதையும் நம்ம வந்து கிராம்பிங்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் காம்ப்ளசன்சி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிண்டர்னாலுமே தடை தான். ஸோ கிராம்பிங்னா ஹிண்டர்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் காம்ப்ளசன்சி அப்படிங்கிறது வந்து ஒரு சுய சாட்டிஸ்ஃபேக்ஷன், சுய நிறைவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஸ்மக்குன்னு சொல்லுவோம். ஸ்மக் அப்படின்னா நம்மளோட நிலைப்பாடு குறித்து நம்மளே வந்து ப்ளீஸ் ஆகிக்குவோம், சரிங்களா. ப்ளீஸ்ட் வித் யுவர் செல்ஃப், நம்மளே நமக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக தன்னிறைவாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வந்து ஸ்மக்குன்னு சொல்லுவோம். ஸோ காம்ப்ளசன்சி அப்படின்னா தன்னிறைவு, சரிங்களா. ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறது தான் வந்து காம்ப்ளசன்சி. ஓகே, டுமாரோ செட்டில் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.